ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சார், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பலன்கள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு தான் இந்த பராபவ ஆண்டில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா எப்போவுமே நறுமணமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஜெகஜோதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய ஆட்கள் ரிஷபம். ரிஷபத்தினால பொதுவாக என்னால் முடியாது, சாரி அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, அவங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயின் விஷயமே 3ஆம் இடத்துல குரு போய் உட்காந்து உச்சஸ்தானம் பெற போகிறார். இப்போ என்னன்னா, ஜூனுக்குள்ளேயே உங்களுக்கு பணம் நல்லா வரும். பணப்புழக்கம் குருஸ்தானம், குரு நட்சத்திரமாகிய புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பணப்புழக்கத்தில் கிளாஸ். பிஃபோர் ஜூன், ஆஃப்டர் ஜூன் இடம் வைக்கணுமா வித்துரும். ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது சார், என் தம்பி சைன் போட்டால் தான் அந்த இடத்த விற்க முடியும், வித்துருவீங்க. நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டாருடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், நட்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வருஷமாக பார்த்துருந்தா புதுசாக ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து இவங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மன அவதிகள்லேருந்து வெளியே வருவாங்க. அதாவது உள்ளே ஒன்று ஓடிட்டு இருக்கும், ஆனால் அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்க நிறைய ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடமாற்றம் சொன்னது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, கிரட்ச் மாதிரி, ப்ரீ ஸ்கூல் மாதிரி, ஆனால் வேற ஊர், வேற நாடு, அந்த மாதிரி ஒரு ரீலொகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ரெண்டாவது, குருவுடைய பார்வை பலமும் சரி, ஸ்தான பலமும் சரி, இந்த தடவை ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது வீட்டில் திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஆன்லைனில் புதுசாக ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று ஆரம்பிப்பாங்க, இல்லை புதுசாக ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு பிஸ்னஸ், ஒரு ஆப் வச்சு ஒரு பிஸ்னஸ், ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க பண்ணி அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ராகு போய் உட்காந்துருக்கிற ஸ்தானம் வேலையில் உங்களை யாருமே கொஞ்சம் கூட பகச்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ராகுனாவே பிரம்மாண்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் படங்களில் மோஸ்ட்லி எல்லாமே பெருசாக இருக்கும். இப்போ பாகுபலி படத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக போய் பல்லா போய் ஒருத்தன் தூக்கிட்டு வாடான்னு சொன்னால் 10,000 தலைகள் விழுகாமா, எதுக்கிட்ட 10,000 பேரை கொல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராகுங்கிறது பிரம்மாண்டத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஸ்தானம் இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அந்த பிரைட்னஸ் யாருக்குன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு நல்லது. இப்போ மீடியாவில் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை, சாதாரணமாக அலைஞ்சு தெரிஞ்சு செய்யக்கூடிய இப்போ ஸ்விக்கி டெலிவரியிலேருந்து யார் வேணால் எடுத்துங்க, அவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, எதிர்பாராத ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு சலுகை மாதிரி இதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு ரொம்ப ஓஹோன்னே இருக்குது. மனசில் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு தீரும். ஒன்று. ரெண்டாவது, இடம் வைக்கணும், வீடு வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது போக இப்போ என்னென்னா, ரிஷபத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமே அப்பார்ட்மெண்ட் வாங்குறது. 3ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் எப்போ குரு உட்காந்துருக்காரோ, காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால ஸ்தலத்துக்கு மேலே, நிலத்துக்கு மேலே வீடு கட்டக்கூடிய பிராப்தம். அப்போ என்ன, வீட்டில் ஆல்ரெடி வீடு இருக்குது எனக்கு, நான் கீழே இருக்கேன்னா இப்போ மேலே வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சிங்கிறது இவ்வளோ நாள் இருக்காமல் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருந்தால் வாக்கு வன்மை ஏற்படும், செல்வாக்கு உயரும். பட் தி சேம் டைம் என்ன, ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த உடல்நிலைகள் பாதிப்பு எல்லாமே கிளியர். இப்போ என்ன பார்த்துக்கணும், மெயினாக ஷோல்டர் பகுதிகள், சைனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூச்சு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒன்று. ரெண்டாவது, கழுத்து பின்புறம், இது எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பாயிண்ட்ஸ். இதை மட்டும்தான் இவங்க மெயினாக பார்த்துக்கணும். இப்போ கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, இந்த பராபவ ஆண்டில் குரு உச்சஸ்தானம் பெறும்போது
உங்களுக்கு நன்மதிப்பு வரும், மரியாதை வரும். 2வது பெரிய புகழ் அடையக்கூடிய ஸ்தானம். எவ்வளோ மோசமான கெட்ட பேரு நீங்க இருந்தாலும் சரி, அந்த கெட்ட பேர் காலியாகும். புது புது சான்ஸா வரும். நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம். திடீர்னு போயிட்டு இருப்போம், பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ பார்ப்போம், ஒரு பெரிய மனிதரை பார்ப்போம், டக்குன்னு அவர் மூலியமா நமக்கு ஒரு சான்ஸ். இதான் நீங்க பண்றீங்களா, ஓகே கம் டு ஆஃபீஸ் லெட்டஸ் மீட் அப்படிமா டக்குன்னு லைஃப் மாறுறது கண் கூட பார்ப்பாங்க. மெயினா பெண்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நிறைய பேர் இந்த டைம் பீரியட்ல அக்ரிமெண்ட் போடுறது, ஏதாவது புது விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி இந்த ரிஷபத்துல பிறந்த நிறைய பேருக்கு யோகத்தை கொடுக்கறது. பேங்க்ல எந்த லோன் வாங்கினாலும் அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி நல்லா புரிஞ்சுக்கணும். லோன் க்ளோஸ் ஆகக்கூடிய எபிலிட்டி ரிஷபத்துக்கு ரொம்ப ஜோரா இருக்கு. அதனால இந்த ஆண்டு எப்படி பட்டாலும் சரி ரொம்ப ஜோரா இருக்கக்கூடிய ஸ்தானம் தான். கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாதிரி லோன் பிரச்சனை தீரும் அப்படின்னாலே கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய பண வரவு எந்த மாதிரி இருக்கும் சார்? இப்போ என்னன்னா மோஸ்ட்லி இப்போ பண வரவுகளை ஜூனுக்குள்ளேயே வரக்கூடிய பணம் வந்து அவங்க அப்படியே சேமிச்சு வச்சுக்கிறது தான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அக்டோபருக்கு அப்புறம் தான் பெரிய பணம்ங்கிறது எதிர்பார்க்க முடியும். இப்போ என்னன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஓடும். இப்போ நிறைய பேர் பாண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, லாங் டைம் போட்டிருக்காங்க, செக்யூர்டு இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் இப்போ பணமாக வரும். அந்த ரேட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு இன்னொன்று, ரிஷபத்தில் பிறந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக்யூர் கோல்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த பராபவ ஆண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் போகும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் கடன் தீரப்போகுதுன்னா தென் யூ நீட் நாட் வரி, தைரியமாக இருக்கலாம். மாணவர்கள், அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும்? மெயினான டிப் ஒன்று சொல்லணும்னா, மாணவ மாணவிகள் சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஒரு டைம் பீரியட் நான் சொல்ல இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க இவங்க என்ன எதிர்பார்க்குறோங்களோ அது நடக்கும். குழந்தைகள் எந்த இடத்துல உட்கார்ந்தால் அதுக்கு வெற்றி உண்டுன்னு ஒரு ஜாதகம், அது ஒரு கணிப்பு இருக்குது ஜாதகத்தில். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கரங்கால உட்காந்து படிக்கணும் சில பேருக்கு, சில பேருக்கு வந்து மெத்தையில் உட்காந்து படிக்கணும். ஆக்சுவலாக மெத்தையில் உட்காந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில ஜாதகங்களுக்கு அப்படி உட்காந்து அது பெரிய அளவுக்கு. சில பேர் சோஃபாவில் உட்காந்து படிக்கணும், சில பேர் நார்த் ஈஸ்ட்ல நிலத்தில் உட்காந்து படிக்கணும். அது அமைப்பு, ஜாதகத்தோட அமைப்பு. இந்த பராபவ ஆண்டுல மெயினாக குழந்தைகள் வந்து இந்த சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள அப்சர்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதனால அவங்க ஜெயிப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு மட்டும் சொல்றேன். 2வது போட்டி தேர்வு எது இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. 85% ஆஃப் த ரிஷபராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும், எந்த ஒரு நீட்ல எழுதாலும் சரி, மாஸ்டர்ஸ்க்காக அப்ளை பண்ணாலும் சரி, நிறைய பேர் வந்து கார்டியாலஜிஸ்ட் ஆவாங்க, பல்மனாலஜிஸ்ட் ஆவாங்க, அப்படின்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆவாங்க. இந்த 3 துறைகள்ல பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா உண்டு. அதனால they can be rest assured. இந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது அவர்களுக்கு நல்லதா இருக்கும்? குருவாயூர் கிருஷ்ணனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா போதுமா. குருவாயூர் கிருஷ்ணனை பார்த்துட்டு அங்க யானை பின்னாடி சரணாலயம் இருக்கும், அந்த யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா போறோம். ஆட்டோமேட்டிக்கா ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வேண்டான்னு சொன்னாலும் சான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கதவை தட்டிட்டு வரும், நீங்க ஜம்முன்னு இருப்பீங்க. 2026 ரிஷபராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க, போங்க சார். 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார், 2ஆம் இடத்துல குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கார். அதுக்கு பிறகு அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு பார்வை இல்லைனாலும் உங்களுடைய 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்குறார். ஆகவே அற்புதமான பலன் கிடைக்கும். குருவுக்கு 5, 7, 9 தானே. 11ஆம் இடம் எப்படி சார்னா குரு பார்க்குறாரு இல்லையா, அதாலேயே லாபம். அதுவும் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். குருவோட வீட்டை குரு பார்க்குறாரு. அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான். வருஷம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்க மாட்டார். இந்த வருஷம் அது ஒரு அற்புதமான பலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பார் குரு. அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து உச்சம் பெற்ற பிறகு அவர் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். உங்களுக்கு 11ஆம் வீடாக போயிடும், லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போது குரு மட்டுமல்ல, சனீஸ்வரரும் நல்ல உத்தியோகம், நல்ல வேலை, மன நிம்மதி, அதிக வருமானம், வீடு வாங்கிறது, வாடகைக்கு இடம் மாறுதல் பண்ணுறது, புதிய வீடு கட்டுறது, ஒரு ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணுறது, அதே மாதிரி பழைய கடன்லாம் தீர்றது, புது கடன் வந்து தீரும். அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. புதிய கடன் வரும். ஏன்னா வாகனங்கள் மாற்றுறதோ அல்லது வீடு கட்டுறதோ அப்படின்னு உங்களுக்கு சுப பலனாக நடக்கும்போது சில மாறுதல்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படின்னா திருமண செலவு இருக்குல்ல சார், எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை வேணும் அப்படின்னா IOL IVFல குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
சார் என் பையன் வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு டெபாசிட்டுக்கு பணம் கேட்குறான், கடை வாங்கி கொடுக்க போகிறேன், அந்த கடனை எப்படியாவது அவன் கொடுத்துருவானா சார்? தாராளமாக கொடுங்க. வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, படிக்கிறதுக்கு கூட கொடுங்க. மேற்படிப்பு போகிறதுக்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ. சார் எனக்கு அமெரிக்காவில் எப்படி சார் அலோவ் பண்ணவே மாட்டானா? அமெரிக்கா இல்லைன்னா என்ன, ஒரு கதவு மூடினா 2 கதவு, வேறு எங்கே படிக்கலாம், எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னா அவனையே கேளுங்க, அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை வரும், தெளிவான வாழ்க்கை அமையும். அதே மாதிரி இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் பார்ட்னர்ஷிப் வரும். அவங்க பணம் கொடுத்து சார் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், எனக்கு சரக்கு அனுப்புங்க, நான் ஃபாரினில் இருக்கேன் இல்லைனா வேறு ஸ்டேட்டில் இருக்கேன், எனக்கு நீங்கள் எல்லா சரக்கும் அனுப்புங்க சார், நான் விற்று கொடுக்குறேன், அதை வந்து இதுக்கு பணமாக வச்சுங்க, உங்களுடைய முதலீடில் இதை வச்சுங்க, எனக்கு ஷேர்லாம் வேணாம் சார், நம்மளுடைய இதை நம்ம பார்த்துக்குவோம், ப்ராஃபிட்டை பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்னு சில பேர் வருவாங்க. அப்படி வந்ததுன்னா ரெஃப்யூஸ் பண்ணாது. உங்கள் ஜாதகத்தில் ஸ்டெடி மைண்ட் இல்லை, ஏன்னா வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன வயசில் இருந்த அனுபவம் உங்களை கொல்லும். தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும். கை வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வியாதியை பெருசு பண்ணிக்காதீங்க. ஒரு சின்ன டேப்லெட்லேயே சரியாக போயிடும். அதனால் முதல்ல போய் டாக்டரை போய் பாருங்கள். ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த பன்னீர் இலையில் இருக்கிற விபூதி மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர தெளிவான முடிவு எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுப்பான். ரிஷப ராசி அப்படின்னு சொல்கிற போது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி, காளை ராசி அப்படின்னு பேசுகிறோம். ரிஷப வாகனத்தில்தான் சிவபெருமான் எழுந்தருளுகிறார். அதுவும் பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை வழிபடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய வல்லமையை, மிகப்பெரிய ஆற்றலை வாழ்க்கையில் பெறுகிறார்கள். இதுதான் உண்மை. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு மிகச் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைகிறது. காரணம், ரிஷப லக்னத்தில் ஆண்டு பிறகு. ரிஷப லக்னத்திற்கு 2 புறமும் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதி அற்புதமான பலனை தரக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது. ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் இடத்தை பாருங்க, சுக்கிர பகவான் இருக்கிறார். இந்த சுக்கிரன் யாருன்னா நம்ம ராசிக்கு அதிபதி. நம்ம ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கிற போது வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருவார். அந்த மாற்றத்தை யார் ஏற்றுக்கின்றோமோ மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பராபவ ஆண்டு ஏமாற்றமாக இருக்கும். மாற்றத்தை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும். அது என்னங்க மாற்றம் முன்னேற்றம்? ஒரு ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது குடத்தில் ஏற்றின விளக்கு மாதிரி இங்கே வாழ்க்கைங்கிறாங்க. அது யாருக்கு? உள்ளூரில் தாங்க நான் வாழ்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு. யார் ஒருவர் இடமாற்றத்திற்கு தயாராக இருக்காங்களோ, இப்போ ஒரு ஊரில் இருக்காங்க, அடுத்த ஸ்டேட்டில் வேலை கிடைக்குது, நான் போய் வேலையை ஏற்றுக்கிடுறேங்க அப்படிங்கிறாங்க, பெரிய வளர்ச்சி வரும். அடுத்த நாட்டில் வேலை கிடைக்குது, நான் போகிறேங்கிறாங்க, நான் வேலை தேடி அடுத்த நாட்டுக்கு போகிறேங்கிறாங்க, பெரிய வளர்ச்சியை இவர்கள் பெறுவார்கள். அதே போல் அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு பதவி மாற்றம் கிடைக்கிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். இதெல்லாம் யோகம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார். அந்த சூரியன் மெல்ல நகர்ந்து உங்கள் ராசியை நோக்கி வருவார். ஒரு ஒளிமயமான காலம் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்குன்னு அர்த்தம். இதில் எதில் கவனமாக இருக்க வேண்டியிருக்குன்னா 4ஆம் இடத்திற்கு உரியவன் சூரிய பகவான். அதனால வீடு மாற்றம் பலருக்கு இருக்கும். ஹெல்த்தில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி மறைகிறார். ஆகவே உடல் நலத்திற்கு, உடல் சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹெல்த் நல்லா இருக்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஒரு பக்கம் சுக்கிரன் என்ற பணக்கிரகம் நம்ம ராசியை நோக்கி அது வரப்போகுது. இன்னொரு பக்கம் குரு என்ற பணக்கிரகம். 2 பணக்கிரகங்கள் சூழ்ந்து ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு பிறக்குது. பராபவ ஆண்டு. பணத்திலே மிதப்பீர்கள், பணத்திலே திளைப்பீர்கள். எதிர்பார்க்கிற நல்ல காசு பணம் வரக்கூடிய காலம். ஒரு சொத்து வச்சிருக்கிறீங்க, ஒரு பழைய சொத்து உங்க பேர்ல இருக்கு, அது வித்துச்சுன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா விற்கக்கூடிய முயற்சிகளை இப்ப நீங்க மேற்கொள்ளலாம். பழைய சொத்து விற்கும். லாபத்துல செவ்வாய், உங்க சொத்து விற்கும். உங்களுக்கு 2வது ஸ்தானத்திலே தனகாரகன் இருக்கிறாரே குரு பகவான், அவர்தான் இந்த ஆண்டுடைய ராஜா. நீங்கள் ராஜாவாக போகிறீர்கள். எப்படி? நல்ல பண வருமானம் வந்து நீங்கள் ராஜா ஆக போகிற அற்புதமான நேரம்.
சார் நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் வரணுமே அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க கேட்குறீங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறிக்கும். எந்த மகனை நினைத்து நீங்க வருத்தப்பட்டீங்களோ, இவன் வாழ்க்கையில் செட்டில் ஆவானா, இவன் நல்லா இருப்பானா, நான் என்ன பண்ண போறேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உங்க பிள்ளை நல்லா செட்டில் ஆகிறத பார்ப்பீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் ஏற்படும், அதை முன்னேற்றமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து பெரிய அளவிற்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றியை தொழில் விஷயத்திலே உங்களுக்கு உருவாக்கி தருவார். படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 5ஆம் இடத்துடைய புதன் பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் கல்வியிலே ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பெறுவீங்க. ஒரு நல்ல சந்தோஷம், நல்ல பணப்புழக்கம், வாழ்க்கையில் வெற்றி என்று ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு பிறக்கிறது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறலாம். ரிஷபராசிக்காரர்கள் யாரை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருவிடைமருதூர். திருவிடைமருதூர் சிவபெருமானை வழிபடணும். மகாலிங்கம் வழிபாடு, திருவிடைமருதூர் இறைவனை நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக பராபவ ஆண்டு அமையும். ரிஷப ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகிறது என்பது உண்மை. ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு தொடக்கம். எப்படி தொடக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்புங்கிறது சொல்ல மாளாது. அந்த அளவுக்கு ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கும். ஆனால் எல்லா விதமான கஷ்டத்தையும் விட இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நம்மளுடைய வாழ்க்கை இவங்க தான் அப்படின்னு நினச்சி போகும்போது அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாம படுத்துகிற கஷ்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்புக்குள்ளே நிற்கிற மாதிரி தான். அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக ரிஷபராசி என்பர்கள் இருந்து மனதளவில் ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அந்த போராட்டம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஒரு விடுதலை கிடைக்க போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, உங்கள்கிட்ட ரியலாக உங்களுடைய பார்ட்னர் பேசக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டாகும். புரிஞ்சுக்கிறாமல் பேசவே மாட்டேன்னு சொன்ன உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் உறுதியாக உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய 12 ராசிலேயே ரொம்ப அதிகமான அன்பை வைத்து அந்த அன்பை மீண்டும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரே நபர் நீங்கள் தான் முதலிடம். அந்த அளவுக்கு ரியாலிட்டி அன்பு வைப்பீங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் தான் குடும்பத்தன ஸ்தானம் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்தின் அதிபதி சுக்கிரன் சந்திரனுக்கு ஒரு வலிமையை கொடுத்துருக்கார், உச்ச நிலையை கொடுத்துருக்கார். அப்போ உங்களுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இலகிய மனசு, ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கீங்க, ரொம்ப அவங்க மேலே அக்கறை வச்சுருங்க. அதனால தான் உங்களை நீங்களே தொலைச்சிறீங்க. இதுதான் இந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது. ஆனால் இப்போ உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய பாசத்தை புரிந்து கொண்டு தமிழ் புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆனி மாதத்துலேருந்து ஆனி மாதத்துக்குள்ளே உங்களுடைய ஒற்றுமை மீண்டும் சிறப்படையும் என்பது உண்மை. அப்போ ரிலாக்ஸாக இருப்பீங்களா? இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் திருமணம் முடியலன்னு வெயிட் பண்ணுறீங்களோ, குருவுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல டைரெக்டாக விழுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமண பாக்கியம் ஆனி மாதத்துக்கு மேலே அற்புதமாக இருக்க போகுது. ஆவணியில் கல்யாணம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதானே. நீங்கள் என்ன பண்ணணும், அதற்காக இனிமேல் ஆயுத்தமாகணும். சும்மா ஏற்கனவே பழைய புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயா நான் இங்கே பார்த்தேங்க, நான் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், எனக்கு முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு விஷயம், நம்ம ரோடு கிளியராக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 50லையோ இல்லை ஒரு 80க்கு மேலே ஸ்பீடில் போக முடியும், 120 வரையும் ஸ்பீடில் கூட போக முடியும். நமக்கு இருக்கிற ஒரு இடைஞ்சல் பேரிக்கால போடுறது, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு இடத்துல டிராஃபிக் உண்டு பண்ணாங்கன்னா நம்ம எப்படி வேகமாக போக முடியும்? ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்தது உண்மை. இனிமேல் தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. நீங்கள் செய்கிற தொழிலில் அமோக வெற்றி பெற போகிறீங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணால் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக என்ன பண்ணணும், கேரிங்காக பண்ணணும். அவசரப்பட்டு உங்கள் பார்ட்னர் கேட்டால் கடன் கையெழுத்து போட்டு கொடுத்துடக்கூடாது. செக்லேயோ
அல்லது ஏதாவது பத்திரத்திலே கையெழுத்து போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எங்கே ஒரு டிஸ்டர்ப் ஆகிறீங்கன்னா, யாருக்காவது கேட்காம கொள்ளாமல் ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்காவது வந்து கேட்டோன்னே பார்ட்னர்ஷிப்பில் படித்து கூட பார்க்காம கையெழுத்து போடாமல் தான் உங்களை லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. அதேபோல் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம், தனக்கு பிடித்த ஆடைகளை வாங்கி கொள்ளக்கூடிய யோகம்லாம் கிரகங்கள் வாய்ப்பை உறுதியாக கொடுக்குது. ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் போகக்கூடிய ஒரு பாக்கியம். அதேபோல் கடந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு 9 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருந்தீங்களோ அந்த மன அழுத்தம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். மன அழுத்தம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு உருவாக போகுது. அதாவது எப்படி மன அழுத்தம்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் மனதளவில் யாருக்கும் துரோகம் பண்ணணும், யாரையும் கஷ்டப்படுத்தணும், இல்லை அடுத்தவங்க அதை பிடுங்கி சாப்பிடணும், அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கணும், இந்த எண்ணம் உங்களுக்கு சுட்டு போட்டால் கூட வராது. ஆனால் உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை மனதளவில் காயப்படுத்தி, என்னடா மனிதர்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேமேஜ் பண்ணாங்க உங்களுடைய பேரையும் உங்களுடைய புகழையும். ஸோ அதை அப்படியே கடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கையில். இப்போ எந்த விஷயத்துக்காக நீங்கள் மனதளவில் கஷ்டப்பட்டீங்களோ, செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே குற்றம் சாட்டி உங்களை குனிய வச்சாங்களோ, மனதளவில் தலை குனிய வச்சாங்களோ, ஸோ அதை நீங்கள் செய்யவே இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை நடக்கும், குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும், கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க, தவறுகள் செய்யாமல் தப்புகள் அதாவது தண்டனை அனுபவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த தண்டனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் தகத்தெறிந்து நீங்கள் நேர்மையானவங்கன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் இருக்கிறவங்க தான் நீங்கள். ஆனால் மனதளவில் போராடுறதும் நீங்கள் தான். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்டயோ அல்லது தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை உறவுக்காரங்கிட்டையோ, நான் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து சிறப்பாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நான் ஓகே சூப்பர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்கள் சிரித்த முகத்தோடு இருந்தாலோ, நீங்கள் ஒரு பொருளாதாரம் உங்கள் கையில் இருந்தாலோ, உடனே வந்து உங்கள்கிட்ட எப்படி அன்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்கள்கிட்ட வந்து அபகரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ரிஷபராசிக்காரங்களை ஒரு 90% கூட இருக்க அத்தனை பேருமே சுயநலத்துக்காண்டி தான் உங்களை பயன்படுத்திக்கிருக்காங்க. புரியுதா? அதனால் தெளிவாக இருங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து செயல்படுத்தணுங்கிற ஒரு முடிவில் இருங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அதேபோல் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சிடாதீங்க. ஸ்டேட்டஸ் வச்சு நான் சூப்பராக இருக்கேன், அற்புதமாக இருக்கேன்னு நீங்கள் செல்ஃபி எடுத்து போட்டால் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துடுவாங்க, உடனே வந்து லாக் பண்ணிடுவாங்க. கல்லடி படுறதை விட கண்ணடி ரொம்ப பெரிய பிரச்சனை. கண் திருஷ்டி அதிகமாக பாதிக்கப்படுறது நீங்கள் தான். ஸோ முடிஞ்ச அளவு அப்படி ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களை போன கடந்த 3 வருடங்களில் யார் யாரெல்லாம் டிப்ரெஷனை ஏற்படுத்துகிறாங்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் நல்லாவே வரக்கூடாதுன்னு சூழ்ச்சியை ஏற்படுத்துகிறாங்களோ, அவங்க லிஸ்ட்டு தெரியுமில்ல உங்களுக்கு. அவங்கள ஃபுல்லாக ஒன்று பிளாக் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்கள ஃபுல்லாக ஹைடு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். சொந்த தொழில் செய்வதாக இருந்தால், பார்ட்னர்ஷிப்பில் செய்வதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனம். முழுமையான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சிந்தனையை மட்டும் நீங்கள் செயல்படுத்தினா, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் வெற்றியை கொடுப்பாங்க, மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று
எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.